வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளா முருகா சரணம். மகாப்பெரியவர் திருவடியே சரணம். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினுடைய காஞ்சி மகான் இன்றைக்கு லட்சோப லட்சம் உள்ளங்களை தொட்டிருக்கின்றது. அதிகாலை வேளையிலே புலர்காலை பொழுதில் வைகரை வணக்கத்தில் ஒவ்வொருவரும் தூபதீப ஆராதனை செய்து தங்களை புலர்காலை பொழுதில் ஆயத்தப்படுத்தி கொண்டு அன்றாட நிகழ்வுகளில் முதன்மைக்குரிய முதல் பணியாக இந்த காஞ்சி மகான் தொடரை பார்த்து பணியை தொடங்குவதை தங்களினுடைய நித்தியப்படி வேலையாக வைத்திருக்கின்றீர்கள். அதற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள் எங்கள் சார்பாக, நிர்வாகம், தொழில்நுட்பம், விளம்பரதாரர்கள் சார்பாக. காரணம், எந்த நிகழ்வினுடைய வெற்றிக்கும் நீங்கள் தான் காரணம். இது அப்படியே ஒரு இயக்கமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. 1980களில் இலங்கையை சேர்ந்த ஒரு 10-15 பேர் ஸ்ரீமடத்திற்கு வருகை தந்து பிறகு பெரியவா இருக்கக்கூடிய இடம் தேடி சென்று பார்த்திருக்கிறார்கள். அந்த இலங்கை வாழ் மக்களோடு சில நிமிடங்கள் பேச வேண்டும் என்று அவர்களுக்கு ஆவா. ஆனா பெரியவர்களுக்கு நிறைய பணி நிமித்தம் அந்த கடந்த 2-3 நாளா இருந்தாலும் இவாளை அனுப்ப மனமில்லை. இருந்து அவளை உபசரிப்பெல்லாம் பண்ண சொல்லிட்டு ஒரு இரவு பொழுதுக்கு முன்பு அவரை சந்திச்சிருக்கா. அந்த ஒரு பல மணி நேர சந்திப்ப ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு சொல்றேன். பெரியவா சொன்னாலாம், நாங்கெல்லாம் இங்க சுவாமியை பூஜிக்கிறோம், நீங்க அதையே சுவாசிக்கிறீங்க, நேசிக்கிறீங்க. உங்களுடைய பக்தி இருக்கு பாருங்க, தேவாரமாகட்டும், திருவாசமாகட்டும், பிரபந்தமாகட்டும், நீங்க பாடல் படிக்கிறதோ இல்ல பாடசாலையில படிக்கிறதோ ரொம்ப பிரமாதம். அறநெறி பாட வகுப்புகளை ரொம்ப நேர்த்தியோட செய்றீங்க. எப்படி அப்படி அப்படி எடுத்து விடுற. உங்களுடைய ஊர்கள்ல கோவில திருக்கோயில சுத்தமா வச்சிருக்கேன், அழுக்கு இல்லாம வச்சிருக்கேன், சுவாமியை தூய்மையோட பராமரிக்கிறேன், அந்த உடைகள் எல்லாம் அப்பப்ப துவைச்சு மாத்துறேன், நிறைய பேர் இறைவனுக்கு கைங்கரியம் செஞ்சுக்கிறேன், உங்களை முன்னிலைப்படுத்திக்கல, அதாவது நம்ம விளம்பரப்படுத்திக்கல அப்படிங்கிறதுல. மணி அடிச்சா கூட 30 பேருக்கு தெரிய வைக்கணும், லைட் வாங்கி கொடுத்தா கூட பேர் போடணும்னு நினைக்கிறோமே, அதுக்கெல்லாம் அப்படி அப்படி சொல்லியிருக்கார். உங்களை முன்னிலைப்படுத்திக்கல, இறைவனுக்காக கரைக்கிறீங்க. அதை தவிர கோயிலை சுத்தி அசுத்தமே இல்லைன்னுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்க நிறைய கோயில்களுக்கு உழவார பணி செய்யறா சில பேர், ரொம்ப சிரமப்படுறாங்க. சில கோவில்ல, கிராம கோயில்ல விளக்கேற்றவே இங்க முடியல. அங்க கதிர்காமமா இருக்கட்டும், இல்ல நாவல் நகரா இருக்கட்டும், ஜிந்துப்பட்டியா இருக்கட்டும், கம்பளையா இருக்கட்டும், கொட்டகலையா இருக்கட்டும், அட்டனா இருக்கட்டும், கோவில்களை நன்னா பராமரிக்கிறது. ஜிந்துப்பட்டி முருகன் கோவில் ரொம்ப பிரமாதமா கேள்விப்பட்டிருக்கேனே. நிறைய தமிழகத்து பிரபலங்கள்லாம் வந்து இருக்காளாமே. கந்தசஷ்டி பெருவிழா பிரமாதமா இருக்குமே. கதிர்காமம் கேட்கவே வேண்டாமாமே. அங்க உங்களுடைய விரத முறைகளை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். எல்லாரும் ஏதோ தங்க குடும்ப நிகழ்வு மாதிரி அந்த 6 நாளும் தூய்மையா இருந்து விரதங்களை மேற்கொண்டு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது இந்து தர்மத்தினுடைய உயிர் நாடு எங்க இருக்குன்னா இலங்கையில இருக்குன்னு சொல்லலாமோ அப்படிங்கிற அளவுக்கு பெரியவா செய்திகளை சொல்லிகிட்டே இருந்து சொன்னாலாம். அந்த அர்ச்சனை ஒரு கப்பு மாதிரி வச்சு மேல வெத்தலைக்கு மேல இந்த தேங்காய் வச்சு கொடுப்பேலாமே. இப்போ கொஞ்சம் பேர் புலம்பெயர்ந்து போயிட்டா, ஆனா அப்படி போனவா தான் லண்டன்லயும் மத்திய நாடுகள்லையும் இறைப்பணியை செஞ்சுட்டு இருக்கா இல்ல. அப்ப இலக்கியம், இதிகாசம், பேச்சு, புராணம் இதெல்லாம் இன்னைக்கு கடல் கடந்து வளர்ந்துட்டு இருக்குன்னா இலங்கை தமிழர்கள் தான் அதுக்குடைய வித்தா வேறா இருந்திருக்கா. அப்படித்தானே? தேவார திருவாசகம்லாம் நிறைய பிரிண்ட் பண்ணி கொடுங்கோ, சஷ்டி கவசம்லாம் கொடுங்கோ, அனுமன் சாலிசா கொடுங்கோ, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கொடுங்கோ, கல்வி சாலைக்குள்ள நிறைய இறைநெறிய பூத்துங்கோ. ஏன்னா ஒரு நாடு தர்மத்தோட அதர்மம் இல்லாம மனிதநேயத்தோட இருக்கணும்னா இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். அதுல இன்னொன்னு தெரியுமோ, இந்த நாதஸ்வர கலைஞர்கள் எல்லாம் நீங்க ரொம்ப கௌரவப்படுத்துவேன். ஒரு இசைக்கலைஞர் உங்க மண்ணுக்கு வந்தா அவளை ரொம்ப போற்றி பாதுகாப்பேன். உபன்யாசகர்லாம் நிறைய பேர் அங்க போயிட்டு வந்தவ சொல்றா, இலங்கை மாதிரி தமிழ் கேட்க யாரும் இல்லைன்னு. ரொம்ப டயத்துக்கு ஆரம்பிச்சு டயத்துக்கு முடிச்சிருவேலாமே. ரொம்ப நேர்த்தியான உங்க சிறப்பாமின்னு இலங்கை தமிழர்களுடைய பெருமையை அப்படி கொட்டி தீர்த்தார். அவெல்லாம் வந்தோன்னு சொன்னாங்களாம், வெளியில வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெரியவாங்கிற மனிதரை பார்த்தோமா அல்ல இலங்கையிலேயே நம்ம பிரவேசம் செஞ்சோமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கொண்டாடி நாங்களாம் பெரியவா இல்லைன்னா
ஒவ்வொரு தேசத்தை பற்றியும் இருக்கும் இடத்திலேயே தன் ஞானத்தால் பாடம் படித்து நமக்கு பாடம் நடத்தியவர் மகாபெரிய சுவாமிகள். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.